வரும் மேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு? எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி IAS அகாடமி தென்காசி. நம்ம அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 VAவுக்கு உண்டான ஃப்ரீ ஃபுல் மாடல் எக்ஸாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உண்டான விடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் 2 தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் இன்று நமக்கு 3வது தேர்வுகள் முடிவடைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு உண்டான விடை குறிப்புகளை ஆன்சர் கீ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு, விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு பி மகிழ்ச்சி. ரெண்டாவது, சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி அப்படின்னா நமக்கு லஞ்ச் வெஹிக்கிள், ஏவுகணை அப்படின்னா மிஷில், பதிவிறக்கம் அப்படின்னா நமக்கு டவுன்லோட், கடல் மைல் அப்படின்னா நியூட்டிக்கல் மைல். ஆன்சர் நமக்கு சி 4 1 2 3. அடுத்த கொஸ்டின், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விலை விலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்னா நமக்கு பொருளோட மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல். அடுத்த கொஸ்டின், வா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு வந்தவர். அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஓர். ஆன்சர் நமக்கு பி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சந்திப்பிலே இல்லாத தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. நமக்கு ஆன்சர் டி செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி நாமகரணம் அப்படின்னா நமக்கு பெயர். அடுத்து, ஔவையார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 3மே சரிதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னு பார்த்துடலாமா? ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி மற்றும் மூதுரை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என இந்நூல் பெயர் பெற்றது. இந்த 3மே நமக்கு கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், சரியான விடை தான். அடுத்த கொஸ்டின், 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடரில் 4ம் என்பது எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி நாலடியார். அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நமக்கு 1 3. 1 நேர்விடை, ஆடுவேங்கிறது நமக்கு நேர்விடை. அடுத்து, ஏவல் விடை அப்படின்னா நீயே செய். இந்த 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான் அப்படின்னா உணர்த்தி. அதாவது கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு உலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள உலை அப்படின்னா நமக்கு வேலை, 2வது உள்ளை அப்படின்னா துன்பம். அடுத்து, அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் நமக்கு டி. ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். அடுத்து, இருபொருள் தருக. மாலை. ஆன்சர் நமக்கு ஏ பூமாலை, மாலை பொழுது. அடுத்து, மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். இதை நம்ம எப்படி எழுதலாம், பால் பருகினான்.
உங்க ஊருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன். அடுத்து கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, கோழி கொக்கரிக்கும். அடுத்து பிரித்தெழுதுக பாடான் திணை. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து கலைச்சொல் தருக ஹியூமனிட்டி. ஆன்சர் நமக்கு பி, மனிதநேயம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி, பயனற்ற செயல். சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம். ஆன்சர் நமக்கு ஏ, 4, 3, 2, 1. பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இதில் அந்த சிறுகதைன்றது இல்லை, செவ்வாழைன்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் கொட்டேஷன் தான் வரும், டபுள் கொட்டேஷன் வராது. அடுத்து விடிவு காலம் மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ, நல்ல முடிவு ஏற்படுதல். அடுத்த கொஸ்டின், டி.கே. சிதம்பரனார் கீழ்கண்ட எவ்வாறு மட்டும் புகழப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு தமிழியற் காவலர். அப்போ எப்படிலாம் புகழப்பட்டிருக்கார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி, குற்றால முனிவர், வளர்த்தமிழ் ஆர்வலர், இப்படிலாம் டி.கே. சிதம்பரனார் புகழப்பட்டிருக்கிறார். எப்படி புகழப்படல் அப்படின்னா தமிழியற் காவலர். அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. ஆன்சர் நமக்கு பி, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மென்தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு எக்குங்கிறது மட்டும் நமக்கு என்ன வராது? மென்தொடர் குற்றியலுகரமாக வராது. அப்போ எதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரமாக வரும் அப்படின்னா நமக்கு பண்பு, மஞ்சு, கண்டு. இது நமக்கு ஆயுத தொடரில் எக்குங்கிறது வரக்கூடியது. அடுத்து பிறவினை சொற்றொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, மாலை அணிவித்தான். இதுதான் பிறவினை சொற்றொடர். அடுத்து துஞ்சுப்புலி இடறிய சிதடன் போல ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அறியாமை. அடுத்து சிவிங்கம் தமிழ் படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் சுவைப்பு பையின். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, என் தங்கை பரிசு பெற்றாள். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு டி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அகம் இச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, வீடு, மனம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இது நமக்கு சி, இறந்த காலம். அடுத்து சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. சுடச்சுடரும் பொன்போல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி, ஞானம் வளரும். அடுத்து வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் எதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 1, 3 தான் சரி. நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கை மீட்போம் என்றவர் யாருன்னா வேலு நாச்சியார். 3வது ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். இதுதான் நமக்கு கரெக்டு. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிதல். கிளை அப்படின்னா பகைவர், இதுதான் நமக்கு தவறானது. எதிர்ச்சொல்
ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. தஞ்சாவூர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தஞ்சை, திருநெல்வேலி, நெல்லை, கோயமுத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் 2, 3, 4, 1. அடுத்து கலைச்சொல் அறிதல் மீடியா. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ ஊடகம். கூளை கும்பிடு மரபு தொடரின் பொருளறிதல். ஆன்சர் நமக்கு போலியான மரியாதை. அடுத்த கொஸ்டின் இன்னது துன்பம் தரும் என்று கூறும் 40 வெண்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்னா 40. அடுத்து வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. பெரு அப்படின்னா நமக்கு அதுக்கு வினையெச்சம் என்ன? பெற்று. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. அதாவது மார்க்கம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் நமக்கு பி சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அடுத்த கொஸ்டின் கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் சமூக சீர்திருத்தவாதி. அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சப்மரின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நமக்கு என்ன வரும்? நீர்மூழ்கி கப்பல், சப்மரின். அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொடர்பான கூற்றுகளை கவனி. இதில் எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3மே சரிதான். என்னென்னு பார்த்துடலாமா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். துன்பமெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார் அவர்கள். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி கீவா ஜெகநாதன். அடுத்து குரில் நேடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிக. அரு ஆறு. அரு அப்படின்னா நமக்கு வெட்டுதல்ங்கிறது மீனிங். ஆறு அப்படின்னா நதி. அடுத்து ஒருமை பன்மை பிழை. கன்று டேஷ் தலையை ஆட்டியது, தனது தலையை ஆட்டியது. அடுத்து பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பொய் அகற்றும். அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி கூ. அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவன் மனம் திருந்தினான். இதுதான் நமக்கு தன்வினை. அடுத்து சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு சரியான இணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4வது தான். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். அடுத்து மதுரை சுப்பிரதீப கவிராயர் என்பாரிடம் தமிழை கற்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? நமக்கு வீரமாமுனிவர் அவர்கள். அடுத்து கீழ்கண்ட யாருடைய இயற்பெயர் துரைராசு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் முடியரசன். அடுத்து சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன். இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அடுத்து மரபு தொடரின் பொருளறிதல் அம்பலப்படுத்துதல். இதுக்கு ஆன்சர் நமக்கு ஏ பலரும் அறிய செய்தல். சரியான கலைச்சொல்லை தேர்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் குமிழிக்கல். அடுத்து வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. வண்டு அப்படின்னா நமக்கு என்னது? முரளும். அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் நமக்கு ஏ செழியன் வந்தான். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று. இந்த சொற்கள் எல்லாமே எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி இளம் பயிர் வகை. அடுத்து நகர நகர வேறுபாடு அறிக. பனினா என்ன, பனினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள 3 சுழி நீ. பனி அப்படின்னா நமக்கு வேலை. இரண்டாவது 2 சுழி நீ அப்படின்னா நமக்கு ஆன்சர் குளிர்ச்சி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் அறிவு பகுதி அப்படின்னா நமக்கு ஆன்சர் கலை. அடுத்து
கீழ்கண்ட வினாக்களுக்கு 66, 70 வரையான வினாக்களுக்கு பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாசிச்சிடலாமா? தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவார நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், ஞாழி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய வினாக்கள் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? சிற்பம் கல்லில் வடித்த டேஷ் எனலாம் கவிதை. இதுதான் நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் லைனாவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திவார நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எந்த கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிற்பக்கலை. அடுத்து தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கம், யாழி. அடுத்து காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் டி, குடைவரை கோவில். அடுத்து திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்லவர். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதுக்கு நமக்கு பொருந்தாது ஏன்? அடுத்து வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை நம்ம சேர்த்தெழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டாடினான். அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. நசி, நாசி. நசி அப்படின்னா குறைதல், நாசி அப்படின்னா நம்மளுடைய மூக்கு. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. இதற்கு நமக்கு ஆன்சர் பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது, இதுதான் நமக்கு இறந்த காலம். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஹெல்ட். ஹெல்ட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வணிக குழு. அடுத்து பேண்ட். பேண்ட்னா காப்புரிமை. அடுத்து கன்சாலேட் அப்படின்னா நமக்கு துணை தூதரகம். அடுத்து டெரிட்டரி அப்படின்னா நமக்கு ஆன்சர் நிலப்பகுதி. அப்போ நமக்கு இது கரெக்டான ஆன்சர் சி, 4, 3, 2, 1. அடுத்து ஈரமன்றி, மரபு தொடரோட பொருள் அறிதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இரக்கமில்லாமல். அடுத்து குன்றக்குடி அடிகளார் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 3மே சரிதான். என்னென்னு பார்த்துடலாமா? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார். அடுத்து நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். 3மே நமக்கு சரிதான். அடுத்து சிறுபஞ்ச மூலம் நூலில் கூறப்பட்டுள்ள 5 மூலிகைகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தலாம். கண்டங்கத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அடுத்து மாணவன், எதிர்ப்பாலுக்குரிய பெயரை எழுதுக. பார்த்தோம்னா மாணவன் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பால் நமக்கு மாணவி. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் நமக்கு ஏ, பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். அடுத்து ப்ரொபோசல் என்ற அலுவலக கலைச்சொல்லிற்குரிய தமிழாக்கம் கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கருத்துரு. நிலவும் வானம் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, ஒற்றுமை. தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அரசாங்கம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து, விரித்து. நமக்கு ஆன்சர் பி, காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்க.
மகிழ்வித்தனன். இதற்குரிய வேர்ச்சொல் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகிழ். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் நமக்கு டி. குடகு, துளு, தோடா இந்த மூன்றுமே நமக்கு என்ன வரும்? தென் திராவிட மொழிகள். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது நமக்கு என்ன வினையா இருக்கும் அப்படின்னா செய்வினை வாக்கியம். அடுத்து சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனியும் சொற்களை பேச வேண்டும், துன்பப்பட நேரிடும். ஏன்னா நம்ம இனிய சொற்களை பேச விட வேண்டும், துன்பப்படும். அதில் தான் நமக்கு இணைப்பு சொல் என்ன வரும் அப்படின்னா இல்லை என்றால். அதாவது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்து சேர்த்தெழுதுதல். பொங்கல் கூட்டல் அன்று, இதனை நமக்கு சேர்த்தெழுதும் போது கிடைக்கக்கூடிய சொல் பொங்கல் அன்று. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிதல். ஈதல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏற்றல். அடுத்து தே என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க, நமக்கு ஆன்சர் பி. கடவுள். தமிழ் மொழி தொடர்பான கூற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது நமக்கு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு என்னது? தவறானது. அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி. தமிழ்கனி. அடுத்து ஊமைத்தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதற்கு ஊமைத்தொடர நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெளிவான, சீரான. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதுக்கு நமக்கு ஆன்சர் பி. இன்டெலெக்சுவல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அறிவாளர். அடுத்து கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? பி. ஒரு மொழி. அடுத்து கூட்டப்பெயர் யானை. இதுக்கு நமக்கு கரெக்டானது என்ன வரும் அப்படின்னா கூட்டுப்பெயர் யானை கூட்டம். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இரவலர் அப்படின்னா அதற்குரிய எதிர்ச்சொல் நமக்கு என்னதான் வரும்? புறவலர். அடுத்து பிரித்தெழுதுக. சீரிழமை. இதை நம்ம பிரித்தெழுதும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. இப்போ நம்ம பொது தமிழ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்கக்கூடியது பொது அறிவு கொஸ்டின்ஸ். ஓகே, நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொது அறிவு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ. யுகோவா விசைகள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை சரியா பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? சி. 1 மற்றும் 3. NCBCR அப்படின்னா குழந்தைகள் கூட்டுறவு பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம். ELISA நொதி சார்ந்த இன்சுலின் உறிஞ்சுகை மதிப்பீடு. இந்த இரண்டும் தான் நமக்கு பொருந்தாத இணை. அடுத்து பொறுத்துக. நோபல் பரிசு கேட்டிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். விக்டர் அம்ப்ரோஸ் அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா மருத்துவம். டேவிட் பக்கர் அவங்க வேதியியல். ஜான் ஜே ஹோபில்ட் இவங்க இயற்பியல். அப்போ இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் 2, 1, 3. அடுத்து கூட்டு வட்டியில் 25% வட்டி வீதத்தில் ரூபாய் 2560 ஆனது 6 மாதங்களில் மாறும் தொகையினை காண்க. இதில் வட்டியானது காலாண்டு ஒரு முறை கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி. 2890. அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வயல்வெளியின் உட்புறமாக 5 மீட்டர் அகலமான நடைபாதை உள்ளது. வயல்வெளியின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். நடைபாதையின் பரப்பளவு 500 மீட்டர் ஸ்கொயர் எனில் வயல்வெளியின் நீள அகலங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 15 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும். அடுத்து இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி. 1 மற்றும்
3 என்னெல்லாம் சரியானதுன்னு பார்த்துடலாமா? கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் நமக்கு கரெக்டானது. அடுத்து அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவேளை கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். இந்த இரண்டுமே நமக்கு சரியானது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு நமக்கு ஆன்சர் 2 மற்றும் 3 சரி. என்னென்னு பார்த்துடலாமா? இது மத்திய பிரதேச மாநிலத்தின் 8வது புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டானது. அடுத்து நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான 825 புலிகள் வாழும் மாநிலமாக மத்திய பிரதேசம் புலி மாநிலம் என்ற அடையாளத்தினை பெற்றிருக்கிறது. இந்த இரண்டுமே நமக்கு சரியான விடைகள். அடுத்து தங்க நாற்கர சாலைகளின் 4 பிரிவுகள் கீழ்கண்ட நகரங்களை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் 3, 4, 1, 2. இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு இதில் ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2. அதாவது சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி, டெல்லி மும்பை, மும்பை சென்னை. இதுதான் நமக்கு வரக்கூடியது. அடுத்து பின் வருவனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சிறப்புஞ்சி இந்தியாவிலேயே நீளமான பகுதியாகும். இதுதான் நமக்கு தவறான கூற்று. அடுத்து ஹிப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, தென்மேற்கு ரயில்வே மண்டலம். அடுத்து ஏ மற்றும் பி அடுத்தடுத்த இரு எண்கள் எனில் அதன் மீட்சிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு என்ன வரும்? ஏ இன்ட்டு பி. அடுத்து எம் மற்றும் என் என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் எல்சிஎம் கேட்காங்க. நமக்கு ஆன்சர் mn/HCF. அடுத்து ஒரு கூற்று ஆராய்ச்சி கேட்டிருக்கிறாங்க. கூற்று மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான ஔவை இல்லத்தை நிறுவினார். காரணம் அவர் பெரியாரின் தீவிர சீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூற்று தவறானது, காரணம் மட்டுமே சரியானது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு, ஆரியர்கள், வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு, சிந்து சமவெளி பண்பாடு, விவசாயத்தின் துவக்கம், புதிய கற்காலம், தீயின் கண்டுபிடிப்பு, இடைக்கற்காலம். அப்போ இதுக்கு நமக்குரிய கரெக்டான ஆன்சர் 4, 3, 2, 1. பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி, 4 மட்டும் தவறானது. சரியானது பார்த்துடலாமா? குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள், அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது, நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இந்த 3 தான் நமக்கு சரியானது. ஆயிரத்தி 1764 பக்சார் போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, 2ஆம் ஷா ஆலம். அடுத்து கூற்றை ஆராய்க. கூற்று சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். காரணம், சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஷ்முகி வரி நில வருவாயில் 10ல் 1 பங்கு வசூலிக்கப்பட்டது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே நமக்கு சரிதான். ஆர் என்பது அதாவது காரணம் ஏவிற்குரிய அதாவது கூற்றிற்குரிய சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஆண்டுகள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1938 மற்றும் 1939. அபினவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் கணேஷ் தாமோதர் சவர்கர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும்தான் சரியானது. இந்திய சங்கம் 1876 ஆரம்பிக்கப்பட்டது. இது மட்டும்தான் நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான ஒப்பிடுதலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 3 இது மட்டும்தான் சரியானது. அதாவது அமில ஊடகத்தில் பினாம்தலின் நிறமற்றது, அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறம். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து கார்லோஸ் லின்னேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு செயற்கை முறை. அடுத்து கீழ்காண்பனவற்றில் 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் GVK ராவ் குழு. அடுத்து ஒரு பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953, பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 1957, உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1882. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 2, 3, 4, 1. அடுத்து ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்கிறார். இதில் அவருக்கு லாபம் நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, லாபம் 10.83% அவங்களுக்கு லாபம். அடுத்து ஒரு நாள் காலை பொழுதில் ரீட்டா சூரியனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள். சிறிது தூரம் சென்ற பின்பு அவள் தனது இடப்பக்கமாக திரும்பி மீண்டும் தனது இடப்பக்கமாக திரும்புகிறாள். சிறிது தூரம் சென்ற பின்பு அவள் தனது வலப்பக்கமாக திரும்புகிறாள் எனில் தற்போது எந்த திசையை நோக்கி நடப்பாள் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, வடக்கு. அடுத்து தீபா என்பவர் வடக்கு நோக்கி 75 மீட்டர் நடக்கிறாள். பின்பு அவள் தன் இடப்பக்கமாக திரும்பி 25 மீட்டர் நடக்கிறாள். மீண்டும் இடப்பக்கமாக திரும்பி 80 மீட்டர் நடக்கிறாள். இறுதியாக தன் வலப்பக்கமாக 45 டிகிரி திரும்புகிறாள் எனில் அவள் தற்போது எந்த திசையில் பயணிக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தென்மேற்கு. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. 71, 868, 4345, 26076. இதில் நமக்கு விடுபட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 216. அடுத்து ஒரு விடுபட்ட எண் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எனக்கு பார்க்கலாம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 16:36. அப்போ 64 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 100. காரணம் மற்றும் கூற்று முறை. கூற்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதற்குரிய நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏயும் காரணம் ஆறும் சரி. காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாக விளக்குகிறது. இரண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் 1980. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, அதாவது 2 மட்டும்தான் சரியானது. இந்திய பிரதமர்
நிதி ஆயோக்கின் தலைவர். இது மட்டுமே நமக்கு சரியானது. அடுத்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் குத்புதீன் பற்றிய பின்வரும் கூற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1 மற்றும் 3 என்னென்னு பார்த்தலாமா? குத்புதீன் தான் இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை உண்மையாக நிறுவினார். அடுத்து குதுப்பினார் கட்டடத்தின் கட்டுமான பணியை தொடங்கியவரும் அவர்தான். அடுத்து ஒரு கூற்றை ஆராய கேட்டிருக்கிறாங்க. கூற்று மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். காரணம் முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. இதில் எது நமக்கு சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பாரிஸ். அடுத்து மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம்? ஆன்சர் நமக்கு 12. அடுத்து பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சான் பிரான்சிஸ்கோ. அடுத்து 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹர்ஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வராத திட்டம் என்று டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஆன்சர் நமக்கு அடிப்படை கல்வி. பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கூற்று 22வது சட்ட ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. கூற்று 2 பேரவையில் விதி 110 கீழ் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தாக்கல் செய்தவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதில் நமக்கு ஆன்சர் சி, 2 மட்டும்தான் சரியானது. அடுத்து ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 10 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக ஒரு கூற்று ஆராய்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூற்று 1 இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூற்று 2 தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் சந்தூர் உள்ளனர். கூற்று 3 இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 சரத்து 325 தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி விளக்குகிறது. இதில் நமக்கு ஆன்சர் 1, 2 மட்டும் சரியானது, 3 மட்டும் நமக்கு தவறானது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1935. அடுத்து 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஷில் இணைக்கப்பட்டது. NABARD நபார்டு. அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. அமைப்பு அதனுடைய நிறுவப்பட்ட ஆண்டு. பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம், அதாவது GATTன்னு சொல்கிறோமா, அது 1948. உலக வர்த்தக அமைப்பு WTO 1995. ஆசிய வளர்ச்சி வங்கி 1966. மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி IBRD 1945. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்து 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, சிறுபிளவு ஆண்டு. அடுத்து தமிழ்நாட்டிற்குரிய மின் ஆற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அனல் மின் நிலையம். அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் வாழ்க்கை தரம் உயர்தல். அடுத்த கொஸ்டின் குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இதில் எது சரியான சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இந்த மூன்றும் தான் நமக்கு சரியான சேர்க்கை. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பி, தமிழ்நாடு. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதி என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 245 முதல் 293 வரை. அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் ஜனவரி 1992. அடுத்து டிரான்ஸ்டான் என்னும் சொல் இதனுடன் தொடர்புடையது கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சை. இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் தமிழ்நாடு. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, கனகசபை. அடுத்து எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிய சொல்லை உள்ளன்புடன் கூறுவதே அறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யாருடைய தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா WPA சவுந்தரபாண்டியன். அடுத்த கொஸ்டின் 1/√7 மைனஸ் √6 மைனஸ் 1/√6 மைனஸ் √5 பிளஸ் 1/√5 மைனஸ் 2 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 பிளஸ் 1/3 மைனஸ் √8 ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 5. அடுத்து ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு 84 நாட்கள். அடுத்து 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டாக்டர் அன்சாரி. அடுத்து குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு சி, பரிமேலழகர். அவங்களுடைய உரை தான் சிறந்த உரையா விளக்க உரையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு மாங்குடி மருதனார். அடுத்து சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, கலிங்கத்து பரணி. அடுத்து வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பசிப்பினி மருத்துவர். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார். அடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்க? நன்னூல் புலவர். ஆன்சர் நமக்கு சீத்தலை சாத்தனா. அடுத்து குறுமுனி. குறுமுனி யார் அப்படின்னா அகத்தியர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிலம்பு செல்வர் அப்படின்னா மேப்போ சிவஞானம். அப்போ இதுக்கு உரிய நம்ம கரெக்டான ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி மற்றும் சி இருவரும் உடன் பிறந்தவர்கள். எம்மிற்கு 2 குழந்தைகள். அதில் ஒரு மகன் இ. ஈயின் மாமனார் ஹச். ஹச்சிற்கு ஒரு மகன் மட்டுமே உண்டு. சி என்பவர் ஈயின் பேத்தி இல்லை எனில் எம்முக்கும் ஹச்சுக்கும் என்ன உறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, எதுவும் இல்லை. அடுத்து ஒரு குறியீட்டு மொழியில் SMILE என்பதை ELIMS என்று எழுதினால் FAITH என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு HTIAF. அடுத்து ராணி மற்றும் மேரி ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் மேரி மற்றும் நான்சி ஆகியோரின் வயதுகளின் கூடுதலை காட்டிலும் 14 வருடங்கள் அதிகம் எனில் நான்சியானவர் ராணியை காட்டிலும் எத்தனை வயது சிறியவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 14. அடுத்து 5இன் எதிர்ப்பக்கம் காண்க அப்படின்னு சொல்லி ஒரு பகடை கணக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் 5ஓட எதிர்ப்பக்கமாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2. அடுத்து கீழ்கண்ட தொடரில் பொருத்தமற்ற உறுப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. PHE DJG PUS
SYV. இதில் நமக்கு பொருத்தாதது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா BUS. அடுத்து ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி, செங்கல்பட்டு. அடுத்து 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து இருபுணனும் வாய்ந்த மயலயம் வருபுணனும் வள்ளரனும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருபுடன் என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருபுடன் நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா மழைநீர், கிணற்று நீர். அடுத்து 1930 அதாவது 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆந்திர கேசரி பிரகாசம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, முடத்திருமாறன். அடுத்து வெண்மை புரட்சியின் தந்தை என கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி, குரியன். அடுத்த கொஸ்டின், CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 1967. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் 3 மட்டும். அதாவது பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை, இது மட்டும்தான் நமக்கு இதில் தவறானது. அப்போ சரியானது என்னெல்லாம்? பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது, பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது, ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது. இந்த 3மே நமக்கு சரியானது. அடுத்து கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நாடு, அதாவது 4 சிங்கம் செட்டி, இவங்க மட்டும் இந்த கூட்டமைப்பை சாராதவர், திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர். அடுத்து அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, மார்டிமர் வீலர். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மதிப்பினை அளவிடும் அளவுகோல். அடுத்து திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் 8 கிராம். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், கூற்று ஆராய்க. கூற்று 1, நுகர்வோர் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. இந்த 2மே நமக்கு சரியானது தான். அடுத்து எந்த அமைப்பு அறிவியலில் அதிக பெண்களை கொண்ட ஒரு உலகத்தை கற்பனை செய் பிரச்சாரத்தை துவக்கியது? யுனெஸ்கோ. அடுத்து தமிழகத்தில் தற்போது உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு 6. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் முன்னாள் படைவீரர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் நமக்கு டி, KR ஸ்ரீராம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் தொல்காப்பியம். 1884ஆம் ஆண்டு பி. அனந்தசார்லு மற்றும் பி. ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? ஆன்சர் சி, மெட்ராஸ் மகாஜன சபா. அடுத்த கொஸ்டின், தனிவட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும்? ஆன்சர் பி, 10 வருடம். ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனிவட்டி விகிதத்தில் 3.5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனிவட்டி விகிதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தனிவட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 412.50.
எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது ரூபாய் 3750. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 2000 ஆனது 15% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 4 மாதங்களில் கொடுக்கும் வட்டி தொகையினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 777.25. அடுத்து பின்வரும் சட்ட பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராண்மைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. அடுத்து 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k) இல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அடுத்து x/y = 3:5 எனில் 5x + 3y 15x - 2y ஆனது ஆன்சர் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 6:7, அதாவது 6:7. ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 144. அடுத்து ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 22% குறைவு. அடுத்து ஒரு தேர்வை 1100 மாணவர்களும் 700 மாணவிகளும் எழுதுகின்றனர். அவர்களில் 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தோல்வி அடைந்தோரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 62, 2/3%. அடுத்து ஏஐ 30ஆகவும் பிஐ 42ஆகவும் சிஐ 7ஆகவும் டிஐ 6ஆகவும் மற்றும் இஐ 25ஆக எடுத்துக்கொண்டால் பின்வரும் எந்த கணித சமன்பாட்டின் மதிப்பு 19 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, a - b வகுத்தல் c பெருக்கல் d + e. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரை வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், தரமான சவாரி திட்டம் முன்னேற்றம் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் இதற்காக துவங்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் சி, சாலைகளை தரம் உயர்த்த. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? ஆன்சர் நமக்கு பி. இப்போ நம்ம பொது தமிழில் 100 கொஸ்டினும் பொது அறிவில் 100 கொஸ்டினும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 200 கொஸ்டின். நீங்களும் இந்த கொஸ்டினை போட்டு பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.